students. Now we are going to discuss about compounds of hydrogen. Compounds of hydrogen. Hydrogen நமக்கு தெரியும், இது ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு எலிமெண்ட், அது மீன்ஸ் மாலிகுல். ஸோ ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர், தட் இஸ் வாட்டர். வாட்டருடைய ஃபார்முலா H2O. H2O, that is water. Water is a compound of hydrogen. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது ரெண்டு எலிமெண்ட் இல்லை ரெண்டு மாலிகுல் கம்பைன் ஆனால் தட் இஸ் காம்பவுண்ட். இதோட ஸ்ட்ரக்சர் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓ சென்டரில் இருக்குது, ரெண்டு ஹச் இருக்குது. ஓ சென்டரில் இருக்குது, ரெண்டு ஹச் இருக்குது பார்த்திங்களா. இது ஹச், இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். ஸோ இந்த ரெண்டு கூட இல்லை பாண்ட் ஆங்கிள் வந்து 104.5 டிகிரி. பாண்ட் ஆங்கிள் வந்து என்னது 104.5 டிகிரியில் இருக்குது அதோடைய பாண்ட் ஆங்கிள். பட் இந்த ரெண்டு பாண்டுக்குள்ளே ஆங்கிளில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்குள்ள ஆங்கிள் தான் 104.5 டிகிரி. ஓகே, இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் மாலிகுல். The water molecule is a compounds of hydrogen. Okay, water is one of the most abundant compounds of hydrogen. ஹைட்ரஜன் காம்பவுண்ட்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் எதுனா வாட்டர் தான். ஓகே, லிசன் பண்ணுங்கள். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட், அதிக அளவில் காணப்படக்கூடிய ஹைட்ரஜன் காம்பவுண்ட் எதுனா வாட்டர் தான். மோஸ்ட் அபண்டன்ட்னா அதிக அளவில் காணப்படும். மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுடைய மோஸ்ட் அபண்டன்ட் ஹைட்ரஜன் கேட்டால் ஒன் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ், அதில் ஒன்று. ஓகே, வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். ஓகே, அவர் எர்த் சர்ஃபேஸ் கண்டெயின் அப்ராக்சிமேட்லி 70% ஆஃப் வாட்டர். நம்ம எர்த் சர்ஃபேஸில் வாட்டர் எவ்வளோ இருக்குது? அப்ராக்சிமேட்லி 70% ஆஃப் வாட்டர் இருக்குது. 70% ஆஃப் ஓசோன். நம்ம எர்த் சர்ஃபேஸில் வந்து 70% என்னது? ஓசோன் தான் இருக்கும். இந்த ஓசோன் இஸ் ஏ விச் இஸ் மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டருடைய மேஜர் சோர்ஸ் எதுனா அந்த ஓசோன் தான். ஸோ இப்போ நம்ம எர்த் சர்ஃபேஸில் யார் அதிகமாக இருக்கிறா? வாட்டர் தான் அதிகமாக இருக்கிறான். ஸோ வாட்டர் வந்து ஆக்சுவலி அவர் எர்த் surface contains approximately 70% of ozone. Ozone which is major source of water. Water major source is ozone. We know that. Okay. Sea water contains many dissolved salt. Sea water la paatha theriyum. Sea water, so sea water la paatha salt water contains dissolved salt. Many dissolved salt irukum. So it cannot be used directly. Hence it can't be used as directly. So salt water cannot be used directly நம்ம தெரியும். So salt water நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ocean water, salt water contains many salt dissolved in water. So it can't be used as directly. So salt water நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஏதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இதுமாரி பண்ணி தான் பியூரிஃபைட் பண்ணி மெட்ராஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்கிற வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆனால் பட் டேரெக்டாக சால்ட் வாட்டரை யூஸ் பண்ணுறதில்ல. But water is essential for all living things. You think all living things, okay, நம்ம உயிர் வாழக்கூடிய எல்லாமே வாட்டர் இல்லாமல் உயிர் வாழ முடியும். எல்லா ஆல் திங்ஸ் வாட்டர் நெசசரி. ஓகே, வாட்டர் இஸ் நெசசரி ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். வாட்டர் இஸ் நெசசரி ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். ஸோ வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். ஓகே, எல்லா இதுக்குமே வாட்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் அவர் பாடி பார்த்திங்கன்னா, அவர் பாடி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா கண்டைன்ஸ் எவ்வளோ இருக்குது? 65% வாட்டர். நம்ம வாட்டர் பாடியில் இருக்கும், அவர் பாடியில் 65% இருக்கும். ஆனால் எர்த் சர்ஃபேஸில் வந்து சொல்லியிருக்கிறது 70%. நம்ம உடம்புலோட வாட்டருடைய கண்டென்ட் எவ்வளோ கண்டென்ட்ஸ்னா 75% வாட்டர் இருக்கும். நம்ம உடம்புல 75% வாட்டர் இருக்கும். ஸோ இதுதான் வாட்டருடைய இது ப்ராப்பர்ட்டிஸ். என்ன சொல்லுவேன்? வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட் தான் வாட்டர் தான். எர்த் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 70% ஓசோன் தான் இருக்கும். ஓசோன் அப்படிங்கிறது வாட்டருடைய மேஜர் சோர்ஸு. சீ வாட்டரில் பார்த்தீங்கன்னா மினி டிசால்வ் சால்ட் இருக்கும், சால்ட்டு. ஸோ சால்ட் இருக்கிறதுல இட் காண்ட் யூஸ் எஸ் டைரக்ட்லி. வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் தி ஆல் லிவிங் திங்ஸு. ஸோ அவர் பாடி கண்டெயின்ஸ் 65% வாட்டர். 65% வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் கலர்லெஸ் லிக்விடு. volatile liquids, easily volatile liquids. ஓகே, volatile liquids. அதோடைய பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். அந்த பெக்குலியர் முக்கியமான ப்ராப்பர்ட்டி, பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கண்டென்சர் ஃபேஸ். ஓகே, கண்டென்சர் ஃபேஸ் அப்படிங்கிறது அவனது லிக்விட்லேருந்து மீன்ஸ் வேப்பர்லேருந்து லிக்விடாக மாறக்கூடிய ப்ராசஸ் தான் கண்டென்சர் ஃபேஸ். Okay, due to presence of intermolecular hydrogen bond, intermolecular hydrogen bond, due to intermolecular hydrogen bond, the water peculiar property is condenser phase. So water வந்து என்ன செய்யணும்னா
என்னது சாலிட்லேருந்து லிக்விடாக மாறும், லிக்விட்லேருந்து வேப்பராக மாறும். ஸோ வேப்பர்லேருந்து லிக்விடாக மாறும், லிக்விட்லேருந்து சாலிடாக மாறக்கூடியது. ஸோ இந்தமாரி கண்டென்ஸ்டு ஃபேஸ் மீன்ஸ் தட் வேப்பர்லேருந்து லிக்விடாக வரக்கூடியது தான் கண்டென்ஸ்டு ஃபேஸ். என்ன காரணம் அப்படின்னா டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் தி வாட்டர் மாலிகுல். ஹைட்ரஜன் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா presence of intermolecular hydrogen bond between water molecule. Water molecule formula is HOH. இது வாட்டருடைய ஃபார்முலா வாட்ரு. ஸோ அனதர் வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த பாருங்கள் ஆக்சிஜன் வேலன்சி வந்து 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 2 லோன் பேர் இருக்கும். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா மற்ற கூட அடுத்து கூடிய ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி இது என்ன செய்யும் பாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாண்டு பேர் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவோம். இது அனதர் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இது அனதர் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். புரியுதா? வாட்டர் மாலிகுல் இஸ் அசோசியேட்டட் பை இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். திஸ் இஸ் கோவலன்ட் பாண்டு, திஸ் இஸ் ஆல்சோ கோவலன்ட் பாண்டு. பட் ஆனால் இது என்னது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது வாட்டரில் இருக்கக்கூடிய ஒன்று ஆக்சிஜன் அனதர் வாட்டரில் இருக்கக்கூடிய அனதர் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகணும். ஸோ அனதர் பாண்ட் இஸ் பாண்டட் வித் அனதர் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ 4 பாண்ட் இருக்கும். ஈச் ஆக்சிஜன் சரௌண்டட் பை 4. தட் மீன்ஸ் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆகும். தட் இஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லக்கூடியது. தட் இஸ் இன்டர்மாலிகுலர், இதுதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். This is also intermolecular hydrogen bond. Again explain பண்ணுறோம். ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய வரும், ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அடுத்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு வாட்டர், ஸோ இது ஒரு வாட்டர். ஸோ ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அனதர் வாட்டரில் இல்லை. ஸோ அதுமாரி இன்னொரு ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகும். இந்தமாரி இந்த H அனதர் வாட்டர். ஸோ இதுமாரி எல்லா ஈச் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இதேமாரி அடுத்து 2 பாண்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தடுத்து 2 பாண்ட் ஆகிட்டு போய்ட்டுருக்கும். ஆக்சிஜன் சரௌண்டட் பை 4 பாண்டு, 2 கோலன் பாண்டு, 2 ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் இன்டர்மாலிகுலர்னா பிட்வீன் தி வாட்டர் மாலிகுல் இல்லை வாட்டர் மாலிகுல் அசோசியேட்டட் பை ஹைட்ரஜன் பாண்டு. ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது டாட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க முடியும். அதான் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லக்கூடியது. பிட்வீன் தி வாட்டர் மாலிகுல்ஸ் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் அசோசியேட்டட் பை ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ அதனால தான் ஹை பாயிலிங் பாயிண்ட் சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் intermolecular hydrogen bond is responsible for high melting point and the boiling point of water. Water high boiling point and melting point காரணமே அந்த intermolecular hydrogen bond தான். எப்போ வந்து ஒரு பாண்ட் பிரேக்கப் ஆகுதோ வாட்டர் மாலிகுல் சமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன் ஒய் லிக்விட் அப்படின்னு கேட்டால் வாட்டர் மாலிகுல் இஸ் அசோசியேட்டட் பை ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ வாட்டர் ஆக்ட் இஸ் ஏ லிக்விட். ஸோ வாட்டர் லிக்விடாக இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அப்போ எப்போ 100 degrees Celsiusல அது பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பாயில் ஆகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாமே பிரேக்கப் ஆகும். அப்போ தான் வந்து லிக்விடாக மாறக்கூடிய, லிக்விட் வந்து கேஸாக மாறக்கூடிய, தட் இஸ் பாயிலிங் பாயிண்ட். தட் இஸ் மீன்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் மீன்ஸ் தட் 0 degree Celsius. 0 degree Celsiusனால் ஒரு லிக்விட் வந்து ஐஸாக மாறலாம், அல்லது ஐஸ் வந்து வாட்டராக மாறலாம், லிக்விட் வாட்டராக மாறலாம். ஸோ 0 degree Celsius நடக்கக்கூடியது. ஸோ இதுமாரி அங்கே எல்லாமே என்னது ஹைட்ரஜன் பாண்ட் தான் காரணம். ஹைட்ரஜன் பாண்ட் காரணம் தான் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு ஹை பாயிலிங் பாயிண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் மீன் தட் வாட்டரில் 1 oxygen atom of 1 water is bonded with 2 hydrogen atom of 2 another water. ஸோ அது இந்த ப்ராசஸ் கண்டினியூடாக இருக்கும். ஸோ நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ பை தி ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ வாட்டர் ஆக்ட் இஸ் லிக்விடு. ஸோ hydrogen bond is responsible for high melting point and boiling points. Next topic, chemical properties. Let's before say chemical properties, chemical physical properties we saw. Okay, next இப்போ chemical properties. Chemical properties means நல்லா clear understand பண்ணுங்க. Chemical properties பார்க்கலாம். Water react with metal, non-metal, other compound. இப்போ water react with metal, non-metal and compounds. ஸோ அதர் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ வாட்டர் ரியாக்ட் வித் மெட்டல், அடுத்தது காம்பவுண்ட்ஸ், நான் மெட்டல்ஸ், அதர் காம்பவுண்ட்ஸ். ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்லி வாட்டர் மீன்ஸ் H2O. வாட்டர் ரியாக்ட் வித் மெட்டல், non-metal and other compounds differently, react differently. Okay, different reactly. The most of the reactive metal are alkali metal. Most of the reactive metal alkali metals. So most of the metal வந்து alkali metal தான். The most of the metals, most of the reactive metals are alkali metal. Reactive metalனாவே alkali metal. The alkali metals nothing but lithium, sodium, potassium, rubidium, cesium. This is first groups இருக்குல்ல, அதான் alkali metal. This is most reactive metals among the periodic tables, all metals. Okay, அதெல்லாம் most reactive metals. So the most reactive metals are alkali metal. So ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள எங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ், இதை மட்டும் பார்க்கலாம். அதாவது மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், அதர் காம்பவுண்ட் கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு மெட்டல் எடுத்துக்கலாம். இப்போ எதெல்லாம் மெட்டல்ஸ்னால் அந்த 3 ரியாக்ஷனுமே மெட்டல் தான்.
இது வரைக்கும் மெட்டலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான். ஓகே, இது வரைக்குமே மெட்டலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான். ஸோ மெட்டல் ஹெட்டிங் போட்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. ஓகே, இது அல்கலி மெட்டல், இது அல்கலன் எர்த் மெட்டல், இது வந்து டி பிளாக் மெட்டல். ஸோ டிரான்சிஸ் மெட்டல் 3 மெட்டல்ஸ் இருக்குது. பட் இஸ் இது அல்கலி மெட்டல் தான், மோர் ரியாக்டிவ் மெட்டல் சொல்லக்கூடிய. அடுத்தது அல்கலன் எர்த் மெட்டல்ஸ், இது பேர் என்னது குரூப் 2 அல்கலன் எர்த் மெட்டல்னு சொல்லுவது. இது பேர் என்னது அல்கலன் எர்த் மெட்டல்ஸ். இது டிரான்சிஸ் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ 3மே வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே வாட்டர் தான். லிசன் பண்ணுங்கள், எல்லாமே வாட்டர் கூட. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம், நான் மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் கூட வாட்டரை ரியாக்ட் பண்ண போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வாட்டரை வந்து ரியாக்ட் வித் மெட்டல், அப்புறம் நான் மெட்டல், அப்புறம் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டல் என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு சோடியங்கிற மெட்டல் பாருங்கள். இது தட் இஸ் சோடியம். வைட் டிசீஸ் சோடியங்கிறது ஒரு அல்கலி மெட்டல். ஸோ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் H2O. ஸோ கிவ்ஸ் லெஃப்ட் இந்த ஏரோ லெஃப்ட் சைடில் உள்ளது ரியாக்டண்ட்டு. ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், NaOH ப்ளஸ் H2 ஃபார்ம் ஆகுது. NaOH இது O. NaOHங்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு H2 ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட்டுங்கிறது NaOH அண்டு ப்ளஸ் H2 சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு H2 ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது டீகம்போசஸ் வாட்டர். இது வந்து இந்த சோடியம் மெட்டல் த டீகம்போஸ் தி வாட்டர், ஈவன் ஹோல்டு வாட்டர், லிபரேட் தி ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஒரு அல்கலைன் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் அல்கலைன் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. டீகம்போஸ்னு இந்த அல்கலைன் மெட்டல் டீகம்போஸ் தி ஈவன் ஹோல்டு வாட்டர் கூட டீகம்போஸ் பண்ணி என்ன லிபரேட் பண்ணும், ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணுது. லிபரேட்டிங் ஹைட்ரஜன் லீவிங் அது ஒரு அல்கலைன் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலை. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். லுக் அட் திஸ். ஹவு மெனி சோடியம் லெஃப்ட் சைடு 1, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1 இருக்குது. இங்கே அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், சோடியம் 1 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 போடுங்க. 2 போட்டப்போ என்ன ஆயிரும், ஹைட்ரஜன் 4 ஆயிடுது, ஆக்சிஜன் 2 ஆயிடுது. இங்கே ரைட் சைடில் எங்கே ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 போட்டிங்கன்னா நேரம் 2Na 2O 2H இருக்குது. ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சா, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 ஆச்சு, 4 ஆயிடுச்சா, இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் 2 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே Na 2 போட்டோம், நம்ம இங்கே 2 போட்டோம் இல்லையா. ஓகே, ஸோ அதுதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது. எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஈக்குவேஷன் நல்லா லிசன் பண்ணுங்கள். Na ஒரு மெட்டல் ப்ளஸ் வாட்டர் தட் இஸ் ரியாக்டண்ட்டு gives NaOH ப்ளஸ் H2. ரைட் சைடில் யார், இவங்களாம் ரைட் சைடில் உள்ளவங்க ப்ராடக்ட்டு, இவங்க லெஃப்ட் சைடில் உள்ளவங்க ரியாக்டண்ட்டு. ஓகே, ரெண்டையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஹவு மெனி சோடியம் லெஃப்ட் சைடு 1, ஹவு மெனி ஹைட்ரஜன் 2, ஹவு மெனி ஆக்சிஜன் 1. ஸோ அதே ரைட் சைடில் பாருங்கள், ஏரோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சோடியம் 1 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் 3 இருக்குது. ஸோ அப்போ 3 இருக்கிறதுல இப்போ என்ன செஞ்சிடலாம், இங்கே தான் ரைட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி 1 தான் இருக்குது. இங்கே 1 போட்டாலும் 1 இருக்குது. ஸோ அடுத்து 2 போட்டலாமா, 2 போட்டால் என்ன ஆயிரும், 4 மாறிடும். இப்போ 2 போட்டால் ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் 2 ஆயிரும்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் 2 போட்டிங்கன்னா சைடில் 2H2Oன்னு அர்த்தம். அப்போ 4 ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 2ன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரைட் சைடில் இப்போ என்ன ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன செய்யலாம், ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குல்லையே, அதில் இந்த சைடு 2 போட்டுருங்க. இப்போ 2 போட்டால் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுது. இந்த 2Na 2O 2H. ஸோ இப்போ ஹைட்ரஜன் 2, இங்கே ஒரு 2 4 ஆயிடுச்சு, ஆக்சிஜன் 2 ஆயிடுச்சு. பட் இங்கே Na 2 போட்டதில்ல, இப்போ இங்கே ஒன்று சிங்கில் தான் இருக்குது. ஸோ 2 இங்கே போட்டுருணும். ஸோ இது ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். அடுத்த மெட்டல், அதாவது அந்த அல்கலி மெட்டல் வந்து ஹோல்டு வாட்டரில் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆனால் இது ரியாக்ட் பண்ணும், ஆனால் லெஸ்ஸாக தான் ரியாக்ட் பண்ணும். இது அடுத்த செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட் குரூப் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் குரூப் எலிமெண்ட் சொல்லக்கூடிய பெர்லியம், அடுத்த பெர்லியம் மெக்னீசியம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பெர்லியம் மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், அடுத்த பேரியம் இருக்கும் பாருங்கள். இது மட்டும் ரியாக்ட் பண்ணாது. எக்ஸப்ட் செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய அல்கலைன் மெட்டலில் எக்ஸப்ட் பெர்லியத்தை தவிர மற்ற எல்லாமே ஃபஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதேமாதிரி ரியாக்ட் பண்ணுது. மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் எல்லாமே செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட் குரூப் வந்து அல்கலைன் மெட்டல். ஆனால் இப்போ இங்கே ஃபஸ்ட் குரூப் பார்த்தோம்னா அதை விட இது லெஸ்ஸாக தான் சால்பிள் ஆகும். லெஸ் சாலபிள் தென் ஃபஸ்ட் குரூப். ஃபஸ்ட் குரூப் மீன்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்தை விட இதோட கரஸ்பாண்டிங் குரூப்ஸ் கூட எல்லாமே லெஸ் சாலபிள் தான். பட் இது வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. ஈக்குவேஷன் பாருங்கள். வாட்டரோட ரியாக்ட் பண்ண எப்படி, பெர்லியம் ப்ளஸ் வாட்டர் gives BaOH twice. ஏன் சார் அங்கே ப்ளஸ் H2 அங்கே எழுதுறப்ப என்ன செஞ்சுருப்போம், NaOH அது நீங்கள் ஏன் இங்கே டுவைஸ் போடுறீங்க அப்படின்னா OHோட வேலன்சி 1, பேரியம் செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ்லேயே அதில் க்ளோஸ் பண்ணி 2 போடணும். ஓகே, BaOH டுவைஸ் அப்படின்னு போடணும். நீங்கள் பாட்டு BaOH2 அப்படின்னு போடக்கூடாது. அப்படி போட்டால் H மட்டும் தான் 2 இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ இந்த OH டூ இருக்குன்னு அர்த்தம், ஹைட்ராக்சைடே டூ இருக்குன்னு அர்த்தம். இதே சோடியம் ஹைட்ராக்சைடுனா NaOH போடும், ஏன்னா இந்த ஃபஸ்ட் குரூப் எலிமெண்ட். செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படி தான், CaOH ட்வைஸ் போனது செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் கால்சியங்கிறது. ஓகே, ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ இது ரைட் சைடு டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பேரியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வாட்டர் கூட ஃபார்ம் ஆகிறப்ப என்ன செய்யும், இதோடைய ஹைட்ராக்சைடு தான் ஃபார்ம் ஆகும், பேரியம் OH ட்வைஸ். அஸ் யூஸ்வலாக என்ன செய்யும், ஹைட்ரஜன் லிபரேட் ஆயிரும். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் பாருங்கள், இந்த சைடு how many ஆக்சிஜன் ரைட் சைடு, tell me how many ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா OH ட்வைஸ் அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒருத்தன இருக்குது 4 ஹைட்ரஜன் இருக்குது டோட்டலாக, இங்கே 2 இங்கே 2. ஸோ அப்போ இங்கே மட்டும் 2 போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிரும். 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், ஸோ இங்கே 2 ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜன், ஸோ இங்கே மட்டும் 2 போட்டால் போதும். டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இது நீ மெமரி பண்ணியிருக்கணும். பேரியம் ஹைட்ராக்சைடுனா திங்க் பண்ணியிருக்கணும். அதாவது செகண்ட் குரூப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருந்தால் 2 ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும், 2 ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். இதோட வேலன்சியை பொறுத்தோம். இது வந்து வேலன்சி 2+. நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். அல்கலைல் மெட்டலுக்கு +1 ஆக்சிடைஸ் ரேட், அல்கலைல் எர்த் மெட்டலுக்கு +2 ஆக்சிடைஸ். ஆக்சிடேஷன் நத்திங் பட் வேலன்சி. கேன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்ஸுக்கு மட்டும். ஓகே, ஸோ 2 வேலன்ஸுக்குலாம் 2 போட்டோம். ஸோ இங்கே 1 வேலன்ஸுக்கெல்லாம் 1 போட்டோம். ஸோ அப்போ போகிறப்ப ஈக்குவேஷன் கரெக்டாக. அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும், ஏன்னா இது மெட்டல், இது அல்கலைன் எர்த் மெட்டல். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அல்கலைன் எர்த் மெட்டலோட எது மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், விச் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், விச் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல், கேன் யூ ஆன்சர்? ஓகே, which is most reactive metal is alkali metals. Which is alkali metal? First group elements, lithium, sodium, potassium, rubidium. So first group elements react with water, even hold water is decomposed into the hydrogen. And alkali metals decompose even hold water, leaving liberate the hydrogen at alkaline solution. But அதே சேம் லைக் சிமிலர் வே, இன் த சிமிலர் வே அல்கலைன் எர்த் மெட்டல் மீன்ஸ் செகண்ட் குரூப் மெட்டல்ஸ், பேரியம் சேம் வே, பட் என்னது லெஸ் சாலபிள் தென் ஃபஸ்ட் குரூப், லெஸ் சாலபிள் இன் வாட்டர் த செகண்ட் குரூப். ஓகே, சரி. தென் அடுத்து பாருங்கள், சம் டிரான்சிஷன் மெட்டல். அடுத்து சம் டிரான்சிஷன் மெட்டல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சம் டிரான்சிஷன் மெட்டல் அப்படிங்கிறது S பிளாக்கும் D பிளாக்கும் இடையில இருக்கக்கூடியது. ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு இல்லையா, அடுத்து லாஸ்ட்டு 13லேருந்து 18 வரைக்கும் இருப்பாங்கன்னா B பிளாக் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப் மட்டும் S பிளாக் எலிமெண்ட் இருப்பாங்க. இந்த பெட்வீனில் இருப்பாங்க பாருங்கள். ஸோ இவங்க தான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீரியாட் டேபிள், லுக்கட்ஸ் பீரியாட் டேபிளில் சென்டரில் இருக்கக்கூடியவங்க. ஓகே, கீழே வந்து எ பிளாக் எலிமெண்ட் சொல்லக்கூடிய இன்னர் டிரான்ஸ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய, இது பேர் இன்னர் டிரான்ஸ் எலிமெண்ட்ஸ், இது பேர் டிரான்சிஸ் எலிமெண்ட், டிரான்சிஸ் மெட்டல்ஸ். ஆல் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் தான். இதில் சம் மெட்டல் இருக்கும், நான் மெட்டல், மோஸ்ட்லி நான் மெட்டல் இருக்கும். இது ஃபுல்லாகவே மெட்டல்ஸ் தான். ஸோ இதுலேயே மெட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ டிரான்சிஸ் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். இதோட ஹாட் வாட்டர் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாட்டருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துருக்கோம். ஐ மீன்ஸ் வாட்டருங்கிறது ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் காம்பவுண்ட். ஓகே, do you know that water is a compound of hydrogen. Okay, some transition metal react with the hot water, I mean the steam நீராவி. ஓகே, steam to form the corresponding oxide form ஆகும். ஸோ அங்கே ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆனிச்சு. மெட்டல் ப்ளஸ் வாட்டர் அப்படின்னா ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகணும், ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். ஹைட்ராக்சைடு அப்படின்னா OH. இப்போ சோடியம் ரியாக்ட் பண்ணால் சோடியம் ஹைட்ராக்சைடு, லித்தியம் ரியாக்ட் பண்ணால் LiOH. ஓகே, ஸோ இப்போ இதே கால்சியம் ரியாக்ட் பண்ணால் என்ன செய்யும், ஸோ மெட்டல் ரியாக்ட் பண்ணால் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அதே இது வந்து அல்கலைன் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். பட் சம் டிரான்சிஷன் மெட்டல் ரியாக்ட் பண்ணால் என்ன செய்யுது, ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், நாட் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகாது. ஸோ Fe + H2O, தட் இஸ் ரியாக்டன். ரைட் சைடு ஒரு ப்ராடக்ட் போட்டு ஃபெரிக் ஆக்சைடு FeO. ஆக்சிஜன் வேலன்சி, do you know thinking about water, how to write the water formula, H2O. ஓகே, அப்போ ஆக்சிஜன் வேலன்சி 2. ஸோ அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். Feயோட வேலன்சி 3. ஸோ ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3. Feயோட வேலன்சி 3. ஸோ தெர் ஃபெரிக் ஆக்சைடு. Fe has 2 large more oxide state, but 3 இருந்தால் ஃபெரிக்கு, 2 இருந்தால் ஃபெரஸ்னு அர்த்தம். Fe 3+ இருந்தால் ஃபெரஸ், Fe 3+ இருந்தால் ஃபெரிக்கு, Fe 2+ இருந்தால் ஃபெரஸ். ஸோ ஆக்சிஜன் வேலன்சி 2 இங்கே எழுதிட்டேன், Feயோட வேலன்சி 3 இருக்குது. ஸோ ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ சேம் ஹைட்ரஜன் லிபரேட்டட். எப்படி மெட்டல் அல்கலைன் மெட்டல் லிபரேட் பண்ணி ஹைட்ரஜன் பண்ணிச்சோ, ஆனால் இதுவும் ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணுது. ப்ளஸ் H2, இங்கே H2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணுது, என்னது, ஆனால் இது டிரான்சிஷன் மெட்டல் வந்து ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. எப்போனா ஹாட் வாட்டரில் ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஹாட் வாட்டரு. ஓகே, ஸ்டீம் பாசிட் ஓவர் தி ரெட் ஹாட் அயன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ரிபல்ஸ் ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் H2 லிபரேட் ஆகுது. ஸோ இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, Fe2 இருக்குது. ஓகே, அப்புறம் Fe நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம். ஸோ ஏன் Fe ஃபைனலாக இது தனியாக தான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம்.
ஸோ வாட்டர் அப்படிங்கிறது யார் இருக்காங்க, ஹெச் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க, ஒரு காம்பவுண்டு 2 பேர் இருக்காங்க, ஹெச் ஒரு ஆள், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அப்போ அவங்கள தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணால் ஹைட்ரஜன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இங்கே தான் போட போகிற நம்பர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காம்பவுண்டை பண்ணிக்கலாம். ஹவு many ஆக்சிஜன் ஹியர், 1. ரைட் சைடில் 3 இருக்குது. ஸோ 3 ஹைட்ரஜன் போடலாமா, 3 போட்ட நேரம் 3 ஆக்சிஜன் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே எத்தனை இருக்குது, H2 இருக்குது. ஸோ இங்கே 3 போட்டுடலாம், 6 ஆயிரும். ஸோ Fe2 இங்கே 2 இருக்குது. சரியா போச்சா? ஸோ சாரி அவங்க Fe3O4 போட்டிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு வித் ரிலீஸ் ஒரு Fe3O ஃபார்ம் ஆகிருக்காங்க. Fe3O4 போட்டிருக்காங்க. சரி, நான் Fe3O4 அப்படிங்கிறப்ப 4 அப்படின்னா இங்கே 4 வாட்டர் போடுங்க. ஸோ 3 இருக்கிறதுல இங்கே 3 போட்டுருங்க. ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே 4 போட்டுருங்க. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிங்க. யார் டிரான்ஸ்மிட்லாம் Fe தான். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்டு அப்படிங்கிறது Bb, காப்பர் Cu, டீகம்போஸ் வாட்டர். எப்போ டீகம்போஸ் ஆகும்னா ஒன்லி அட்டு ஒயிட் ஹீட்டில் தான் ஆகும். ஒயிட் ஹீட்டில் தான் அது டீகம்போஸ் ஆகும். இந்த லெட்டுங்கிற மெட்டலு, காப்பருங்கிற மெட்டல் வாட்டர் டீகம்போஸ் பண்ணால் ஒயிட் ஹீட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, சில்வரு, கோல்டு, மெர்க்குரி நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒன்லி என்னது ஒயிட் ஹீட்டில் தான் ஹீட் பண்ணும். ஓகே, இது வந்து ஹாட் வாட்டர்லாம் ரியாக்ட் பண்ணுது ஸ்டீம் மெட்டல், இந்த Fe. ஸோ இந்த லெட்டு, காப்பர்லாம் வந்து ஒன்லி என்னது ஒயிட் ஹீட்டில் தான் ரியாக்ட் பண்ணும். பட் லாஸ்ட் ஒன் லிசன் பண்ணுங்கள். சில்வர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். சில்வர் அப்படின்னா Ag, கோல்டுனா Au, மெர்க்குரி அப்படின்னா Hg. ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே don't affect on the water. Okay, platinum also, platinum don't have any effect on the water. Platinum error Ag, Au, mercury and platinum don't have any effect on the water. ஸோ இது எந்த வித அஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம அலைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த கோல்டு மெட்டல் நம்ம வாட்ரு பாத் பண்ணுறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். அப்போ என்ன எதாவது அஃபெக்ட் ஆகுமா? நான் வாட்ரு எதாவது டசன்ட் அஃபெக்ட், எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ சில்வர் கூட நம்ம யூஸ் பண்ணிடுவோம், ஜுவல்ஸ் ஓகே, அதில் எதுவுமே வாட்டர் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வாட்டர் அஃபெக்ட் பண்ணாத மெட்டல் எதுனா சில்வரு, கோல்டு, மெர்க்குரி, பிளாட்டினம் டசன்ட் ஹேவ் எனி அஃபெக்ட் ஆன் த வாட்டர். லெட்டு, காப்பர், சம் டிரான்சிஸ்டர் மெட்டல் லைக் தட் Fe இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் அதான் மெட்டலோட ரியாக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், மெட்டல் பார்த்துட்டோம். இது வரைக்கும் மெட்டலோட ரியாக்ஷன் பார்த்தோம்.